நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லணுமா? உங்களுக்கு என்ன வேணும் சார்? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க சார். நான் ஓட்டு போட்டாச்சு சார். இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட அந்த ஓட்டர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லுங்க? முதல் முறையாக பர்சன்டேஜ் வந்து இது வரைக்கும் குறைவா தான் இருக்கு. குறைவா இருக்கா? ஓட்டு பதிவு வந்து மந்தமா தான் சார். அப்படிங்களா? சரி, எல்லா டிஸ்ட்ரிக்டையும் நம்ம கம்பேர் பண்ணக்குள்ள சென்னையில ஓ எல்லாமே வந்து கம்மியா இருக்கு. 5 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல சார்? ஆக்சுவலாக அது 6 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே வரணும். தயவு செஞ்சு வாங்க. யாருக்காவது ஓட்டு போட்டுருங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ. ஓட்டர்ஸ் வந்து இந்த ஹாலிடே வந்து என்ஜாய் பண்றாங்களா இல்லை ஓட்டு போடுறதுக்கு வராங்களா? அவங்களுக்கு என்ன சார் சொல்லுவாங்க? ஹாலிடே மாதிரி எடுத்துக்கிறாங்களா? இல்லை சார், மேபி சில வர முடியாதவங்க வந்து சில பர்சனல் காரணங்களாக, உடம்பு சரியில்லாமல், வேறு ஏதாவது காரணங்களாக வர முடியாமல் இருக்கலாம். ஹாலிடேல என்ஜாய் பண்ணுறாங்களான்னு தெரியல. மேபி வெயில் ஒரு காரணமாக இருக்கலாம். வயசானவங்க வந்து வெயில் காரணமாக வராமல் இருக்கலாம். மேபி காலையில் வந்து அதிகமான கூட்டம் இருந்திருக்கலாம். இந்த கூட்ட நெறிபாடுகளில் சிக்காமல் இருக்கிறதுக்காக சில வராமல் இருக்கலாம். ஆனால் இப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. நான் ஜாலியாக வந்துட்டு போகிறேன் பாருங்களேன். கூட்டம் இல்லை, ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ கூட்டம் இல்லைங்க. இப்போ காலையில் நேரத்தில் வந்து அதிகமாக கூட்டம் இருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கு. நீங்கள் வராமல் இருந்திருக்கலாம் வயசானவங்களாம். இப்போ கூட்டம் கம்மியாக இருக்குது. பாருங்கள், நான் ஃப்ரீயாக வரேன், நான் ஃப்ரீயாக போகிறேன். தயவு செஞ்சு வந்து ஓட்டு போடுங்க. 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு. ப்ளீஸ் வாங்க. இல்லை, சோஃபார் நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. நான் பார்த்த கண்களில் வந்து எதுவும் தப்பு தெரியல. ரொம்ப அருமையாக இருக்குது. பெரியவங்க எல்லாருமே தைரியமாக வந்து ஓட்டு போடலாம். ஃப்ரீயாக இருக்குது. கூட்டம் கம்மியாக இருக்குது. மெஜாரிட்டி நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நோட்டுக்கு ஓட்டு, ஓட்டுக்கு நோட்டு அப்படின்ற கலாச்சாரத்தை மாற்ற உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கு? வசதி இருக்கவங்க வாங்காதீங்க. தெளிவாக சொன்னாங்க. தெளிவாக என்ன சார் சொல்லணும்? சார், நான் பல முறை தெளிவாக பேசிட்டேன் சார். 2026 உங்களை எதிர்பார்க்கலாமா? 2026 சட்டமன்ற எலெக்ஷன்ல உங்களை ஒரு வேட்பாளராகவோ இல்ல ஒரு நீங்க ஆசைப்படுறீங்களா சார்? கண்டிப்பா ஆசைப்படுறீங்க. என்ன சார்? ஒவ்வொரு நடிகரும் 2026 எலெக்ஷன்ல யாரெல்லாம் சொன்னாங்க சொல்லுங்க. நீங்க வாங்கல கேமரா கொஞ்சம் வந்து உங்க முகத்தை மக்கள் பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. வாங்க. சரி, ஓகே 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 ஓகே. வேற ஒவ்வொரு நடிகர்னா வேற யாரெல்லாம்? விஷால், விஜய், வேற கூல்சரி சொல்லியிருக்காரா? ஐயோ, சரி, ஓகே. வேற 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 சரிங்க சார், சூப்பர். அதில் உங்களுக்கு சந்தேகம் என்ன? தெரியல சார், எனக்கு நாளைக்கு என்னன்னு தெரியல. இது சோஃபார் ஐடியா இல்லைங்க, பிரச்சனை இல்லை. இதை பத்தி நீங்க ரொம்ப தெளிவா பேசிருக்கேன்னு சொல்றீங்க. ஆமா, வாக்களிக்கும் போது சொல்ற விதம் அது ஒரு வித்தியாசமா இருக்கும் இல்லையா? அது ஒரு இன்டெப்தா போகணும். வாங்க சார், நீங்க தெளிவா உங்க கேள்வி என்னன்னு மக்களுக்கு பதிவானதான். நான் சொல்ற பதில் மக்களுக்கு புரியும். இங்க வாங்க சார். சார், எல்லாம் ஓகே சார். உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன், வாங்க இங்க வந்து கேளுங்க. நான் கேக்குறேன் சார். சரி, அட்வைஸ் சொன்னீங்கன்னா அது பிரகாரம் நான் உங்க மூலமா சொன்னாருன்னு சொல்லுவல. இல்ல, பணத்துக்காக ஓட்டை விற்க கூடாதுங்க. அதுதான் நியாயம். ஆக்சுவலா பணத்துக்காக விற்க கூடாது. உண்மையிலேயே விற்க கூடாது. பணத்துக்காக ஓட்டை விற்காதீங்க. அதையும் தாண்டி சில பர்சனல் சூழ்நிலைகளில் நம்ம எல்லாருமே ஒரு நிமிஷம் வந்து வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்காக சில நேரம் தர்மாடுறோம் இல்லையா? அவன் சூழ்நிலை அவனுக்கு தான் தெரியும். ரொம்ப அவசியம் இருக்கும்போது, ரொம்ப அவனுக்கு உயிர் போக ஒரு அவசியம் இருக்கும்போது அது கூட பயன்படுத்திக்கங்க. ஆனால் நல்லவனுக்கு ஓட்டு போடுங்க. ஓகேவா? தெளிவாக புரிஞ்சிச்சா? சரி, தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ, பாய். தேங்க்யூ, தேங்க்யூ சார்.